ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கைதால எதிர்கொள்றதுக்கு பாருங்க, இது அயோக்கியத்தனம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஃபெலிக்ஸ் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக அதெல்லாம் இல்லாம பண்ணி அவரை உடனடியாக விடுவிக்கணும். இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். இது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த அரசின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இந்த அரசை கேள்வி கேட்பார்கள். இந்த அரசினுடைய வீழ்ச்சி என்பது தொடங்கிவிட்டது. திமுக அரசு வீழ்ச்சி அடைந்து தூக்கி குப்பை தொட்டியில் வீசப்பட்டு விடும். அவர் ஒரு பத்திரிகைக்காரர், இங்க பிரஸ் கவுன்சில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காருங்க. அவர் ஒன்னும் இங்க ஓடியாந்து ஒளிஞ்செல்லாம் இல்ல. அவர் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான பெரும் குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சு போறதுக்கு முயற்சி செய்யல அவரு. புரியுதா? தமிழ்நாட்டில இருந்து எஸ்கேப் ஆகியெல்லாம் இங்க வரல. இங்க பிரஸ் கவுன்சில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. நாளைக்கு விசாரணை முடிஞ்சோன்னா கிளம்பி உங்க ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்துருவார் அவரு. அடுத்தது ஹைகோர்ட்ல இவருக்கு ஒட்டுமொத்தமாக பிணை மறுக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்துல அவர் சுப்ரீம் கோர்ட்லயும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கார். இதுவும் அவர் நேற்று செய்திருக்கக்கூடிய வேலை. எதுக்காக இவர் டெல்லிக்கு போனாருங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வலைதளங்கள்ல என்னமோ ஃபெலிக்ஸ் ஓடி டெல்லியில மறைஞ்சிருந்தாரு, இங்க கைது பண்ணிடுவாருன்னு அவர் டெல்லிக்கு ஓடி அங்க மறைஞ்சிருக்கும் போது அந்த காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மோப்பம் பிடிச்சு அவரை தேடி போய் கைது பண்ணிட்டாங்கிறது மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல்களை பண்ணிட்டு இருக்காங்க. விசில் அடிச்சு குத்து டான்ஸ் போட்டு சிரிச்சு சரக்கு போட்டு பல பேர் உட்கார்ந்து மீடியாவில் கொண்டாடுறாங்க. அதை பத்தியலா அப்படின்னு. யோ, நீ நெறியாளுக்கு தான் செஞ்சிட்டு இருக்கிற. ஆட்சி காட்சி மாறும் போது, ஆட்சியும் காட்சியும் மாறுகிற போது இதே நிலை உங்களுக்கும் வரும். அன்னைக்கு குத்து டான்ஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து போடுறது மாதிரி ஒரு நிலைமை உருவாயிரும். சட்டத்துக்கு உட்பட்டு தாங்க யாரா இருந்தாலும் செயல்படணும். அவன் எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி, எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, சட்டத்தின் ஆட்சி நடக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஒருத்தன் நடக்கணும், அவன் எவனா இருந்தாலும். அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீதிமன்றத்தினுடைய அந்த அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து மீறி சிறைச்சாலைக்குள்ள வச்சு அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவனா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். ஆனால் அந்த நீதி அரசர் என்ன செய்யலைன்னா, சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை, நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை சிறைச்சாலைக்குள் வைத்து தாக்கியது யார், அந்த விசாரணை மேற்கொள்ளணும்னு ஏன் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கல? சிறைத்துறையில பொறுப்பாளராக இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் கைது செய்யணுமா இல்லையா? அப்ப இவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படாம செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? போராடக்கூடாதுங்கிறீங்க, தேடுதல் நடத்தை விதி இருக்குங்கிறீங்க, கூட்டமா நின்று பேசக்கூடாதுங்கிறீங்க, தேர்தல் நடத்தை விதி அமல்ல இருக்குங்கிறீங்க. நாங்க மனு தாக்கல் செய்ய போனதுக்கு 250 மேல வழக்கு போடுறீங்க. ஆனா 100 பேருக்கு மேல ஹைகோர்ட்டுக்கு போராடுறதுக்கு அனுமதிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட இந்த ஊடக புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா கரெக்ட். இப்ப ஊடக புரட்சி ஏற்பட்டு எல்லாமே வெட்ட வெளியில கிடக்கு. உங்களுக்கு திமுக காரர்களுக்கு அது புரியலையா? ஒருத்தன் பேட்டி எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் பேட்டி எடுத்தாங்கிற குற்றம் தவிர ஒரு குற்றமும் செய்யல. அவர் ஒருத்தர் தான் பேட்டி எடுத்தாரா? யாரையோ பேட்டி எடுக்கிறாருங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க. ஜெரால்ட கைது செய்யறதுக்கு டெல்லி வரைக்கும் போன தமிழ்நாடு காவல்துறை வேங்க வயல்ல எவன் மலத்தை கிளந்தான்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன குற்றம் செஞ்சுட்டான்னு தேடி ஓடுனீங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. உங்களுடைய நண்பர், என்னுடைய ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். எப்படி உணர்றீங்க? இல்லை, அதாவது இது ஒரு மிக மோசமான ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன் அப்படின்னா, ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று அழைக்கப்படுகிற இந்த ஊடகவியல், அதாவது பத்திரிகை துறை இன்னைக்கு ஒரு திராவிட மாடல் அரசினுடைய, அதாவது ஒரு பாசிச போக்கினுடைய ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? நெறியாள்கை அப்படிங்கிறது ஒரு ஊடகத்துறையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு செயல்பாடு.
இது உலகம் முழுதும் இந்த செயல்பாடு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நெறியாள்கை செய்கிறவர், பங்கேற்பவர் அப்படின்னு 2 பேர் இருக்கிறாங்க. இதில் இந்த பங்கேற்பாளரினுடைய கருத்து எதுவும் நெறியாளருக்கு சொந்தம் இல்லை. நெறியாளரோட வேலை என்ன அப்படின்னா, எந்த செய்தியின் அடிப்படையில் அவர் நேர்காணல் செய்கிறாரோ அந்த செய்தி குறித்த கூடுதல் தகவல்களை பங்கேற்பாளர்கிட்ட புடுங்கிறது அல்லது வாங்கிறது தான் அவருடைய வேலை. சரியா? அதனால தான் ஒரு நடைமுறையை வச்சிருக்கிறாங்க, சட்ட ரீதியான ஒரு நடைமுறை. இதில் ஒரு குழப்பங்கள் உருவாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது என்னன்னா, பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வச்சிருக்காங்க. அந்த அதாவது பங்கேற்பாளரினுடைய கருத்துக்கள் நெறியாள்கை செய்பவரையோ அல்லது அந்த பங்கேற்பாளரினுடைய நேர்காணலை வெளியிடுகிற நிறுவனத்தையோ சாராது. அது அவர் பங்கேற்பாளரினுடைய தனிப்பட்ட கருத்து. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நடைமுறையை வச்சிருக்கிறாங்க. இது இந்தியா முழுதும், உலகம் முழுதும் இருக்கு. இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அப்போ ஒரு நெறியாள்கை செய்கிற ஒருத்தர் இப்போ நீதி அரசர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நெறியாள்கை செய்கிறவரையும் ஒன்றா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஒரு தீர்ப்போ அல்லது ஒரு ஆர்டரோ அது கிடையாதுங்க. அது ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய சுய சிந்தனை. அவர் நீதி அரசர்கள் இப்படி சுய சிந்தனைகளை, தங்களுடைய கருத்துக்களை பல இடங்களில் அவங்க வெளிப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? அதுபோல் இது ஒரு கருத்து. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் வேகமாக இன்னைக்கு ஃபெலிக்ஸ் சாரை கைது செஞ்சுருக்காங்க. காரணம் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவதூறாக மதிப்புக்குரிய சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. சவுக்கு சங்கர் பேசிய அவதூறை இவர் நேர்காணல் செய்திருக்காரு. அந்த அவதூறாக சவுக்கு சங்கர் பேசுகிற நேர்காணலை ஃபெலிக்ஸ் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன், இது ஒரு பாசிச நடவடிக்கை. திராவிட முன்னேற்ற கழக அரசு வீழ்ச்சியை நோக்கி பயணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கமா இதை நான் பார்க்கிறேன். ஜனநாயகத்தினுடைய ஒரு 4வது தூணா இருக்கிற பத்திரிகையை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற போதே உங்களுக்கு ஆட்சி நிர்வாகம் செய்வதில் குளறுபடி ஏற்பட்டுருச்சு. நீங்க குழம்புறீங்க, பத்திரிகையை பார்த்து பயப்படுறீங்க. ஒரு தனி மனிதர் சவுக்கு அவர்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஏற்படுது. ஜெரால்டு அவர்கள் மீது, அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்கள் மீது நீங்க வழக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. அவர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கிறார். இப்போ முன்ஜாமீன் இங்கே மறுக்கப்படுது. அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய செய்தி நிறுவனங்களில் வேலை செஞ்சவர். NDTV போன்ற பெரிய செய்தி நிறுவனங்களில் வேலை செய்தவர். இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தில் அங்கத்தினராக இருக்கார் அவர். அப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஒரு அரசு ஒரு செய்தி ஊடகத்தை அல்லது ஒரு வலைக்காட்சி நிறுவனத்தை முடக்கணும்னு நினைக்கிறாங்க, என் மீது வழக்கு போடுவதன் மூலமா ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க நினைக்கிறாங்க, இது தவறு அப்படிங்கிறதுனால அது இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தின் கவனத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் டெல்லிக்கு போறார். டெல்லியில் போய் நேற்று மனு கொடுத்துருக்கார். அந்த மனு மீது பத்திரிகையாளர் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, சங்கம், அது இன்றைக்கு விசாரணை நடத்துறதா அங்க இருக்கு. பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இன்னைக்கு விசாரணை நடத்துறதா இருக்காங்க. அவர் ஃபெலிக்ஸ் சாரை அழைத்து, என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு, என்ன மாநில அரசு என்ன மாதிரியான நெருக்கடிகளை பத்திரிகையாளர்கள் மீது திணிக்குது, உங்க மேல நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, எதுக்காக உங்க மேல இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கேட்க போறாங்க. இவர் முன்வைக்கிற கருத்துக்கள் சரியா இருந்துச்சுன்னா பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா மாநில அரசு கேள்வி கேட்கும், ஏங்க இந்த மாதிரி செய்றீங்க, என்ன தவறு செஞ்சார் அவரு அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு சாதாரண நடைமுறை தான், புரியுதுங்களா? அடுத்தது, ஹைகோர்ட்ல இவருக்கு ஒட்டுமொத்தமாக பிணை மறுக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவர் சுப்ரீம் கோர்ட்லையும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கார். இதுவும் அவர் நேற்று செய்திருக்கக்கூடிய வேலை. எதுக்காக இவர் டெல்லிக்கு போனாருங்கிறதுக்காக அதை நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வலைதளங்கள்ல என்னமோ ஃபெலிக்ஸ் ஓடி டெல்லியில மறைஞ்சிருந்தாரு,
இங்கே கைது பண்ணிடுவாருன்னு அவர் டெல்லிக்கு ஓடி அங்கே மறைஞ்சிருக்கும் போது அந்த காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை மோப்பம் பிடிச்சி அவரை தேடி போய் கைது பண்ணிட்டாங்கிறது மாதிரி ஒரு நக்கல் நையாண்டி கிண்டல்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் சொல்றேன், 1000 பேச தான் செய்வான். ஆமா. அப்போ அவர் வந்து தன் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுனால தான் ஒரு பெரும் செய்தி நிறுவனங்களில் வேலை செய்த ஒரு ஆளுங்கிறதுனாலையும் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் இந்திய நிறுவனத்தில் அவர் வந்து உறுப்பினராக இருக்கிறதுனாலையும் அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியை, ஒரு சரியான முயற்சியை அவர் வந்து மேற்கொண்டிருக்கிறார். ரைட்டு. நேற்று இரவு அவர் இந்த வேலைகளெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவருடைய அறைக்கு போன போது திடீர்னு அறையில் போய் இப்போ கதவை தட்டி நாங்கள் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கிறோம், உங்களை கைது செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர் கூட சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் ஒருத்தர், அவரோட ஜூனியர் 2-3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் காவல்துறை அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தரவு வச்சுருக்கீங்க, என்ன ஐடென்டி கார்டு காட்டுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ இவங்க இங்கேருந்து 2 பேர் போய் திகார் சிலையில் போய் அங்கே தமிழ்நாடு சார்பில் இருக்கக்கூடிய 2 காவலர்களை கூட்டிகிட்டு அவங்க போயிருக்காங்க. இப்போ அவங்க வந்து இல்லை, நான் வந்து வீரமணி, நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு கிரைம் பிரான்ச்சில் திருச்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஐடென்டி கார்டை காட்டியிருக்காரு. ரைட், ஓகே சார், உங்களை நம்பி நீங்கள் சம்மன் வச்சுருக்கீங்களா? இவரை கைது செய்துட்டு போகிறதுக்கு எந்த வழக்கில் நீங்கள் கைது செய்கிறீங்க? என்ன முகாந்திரத்தில் வச்சு நீங்கள் கைது செய்ய போகிறீங்க? அதற்கான தரவுகள் இருக்கா? உங்கள் உயர் அதிகாரிகள் அதற்கான வாரண்ட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருப்பாங்கல்ல, அதை கொடுங்க அப்படின்னா அது இல்லை கையில். அப்புறம் எப்படிங்க உங்கள்கிட்ட அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க வாதிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கார். சார், அப்படியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மாநிலத்திலிருந்து வந்து இன்னொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் சும்மா வந்து கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அனுப்பிட முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. சொன்னது இப்போ அவர் வந்து ஃபோனெல்லாம் எடுத்து இங்கே வருங்க, வழக்கு என்ன இது போதுன்னு நாங்கள் இந்த வழக்கு என்ன சம்மந்தப்பட்ட இது போதுன்னு நாங்கள் அப்படியே செல்ஃபோனில் ஏற்றிக்கிட்டு அப்படியே வந்துட்டோம், நாங்கள் வாரண்ட் கொண்டுட்டு வரல சார் அப்படின்னு உடனே இப்போ அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்படி ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கீங்க, ஒரு சீனியராக இருக்கீங்க, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது சார். நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒன்றுனா யார் பொறுப்பு? நீங்கள் கூட்டிகிட்டு போய் யார்கிட்டையாவது விட்டு ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்லாம் வந்து அவங்க கேள்விகளை நிறைய எழுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் நான் வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு ஃபெலிக்ஸ் சார் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிருக்காரு. போனால் டக்குன்னு அந்த 2 பேரில் ஒரு போலீஸ்கார் டமால்னு பின்னாடி போய் மூடாதீங்க கதவை அப்படின்னு இருக்காரு. மூடாதீங்கன்னு அந்த நம்ம சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் இருந்தார்ல, அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தோடனே அவர் சத்தம் போட்டார், ஏங்க எப்போவுமே போலீஸ்காரர்கள் புத்தி இப்படி தான் இருக்குமா? அவர் ஒரு பத்திரிகைக்காரர், இங்கே ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காருங்க. அவர் ஒன்றும் இங்கே ஓடியாந்து ஒளிஞ்செல்லாம் இல்லை, அவர் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது. இந்த நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான பெரும் குற்றம் செஞ்சுட்டு தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி செய்யலை அவர், புரியுதா? தமிழ்நாட்டிலேருந்து எஸ்கேப் ஆகியெல்லாம் இங்கே வரல, இங்கே ப்ரெஸ் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. நாளைக்கு விசாரணை முடிஞ்சோன்னா கிளம்பி உங்கள் ஊர் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவார். அவர் பாத்ரூம் போகிறாரு, நீ போய் அங்கே போய் அவர் என்ன அங்கே ஏதாவது கதவை திறந்துக்கிட்டு என்ன ஏறி குதிச்சு தப்பிச்சு ஓடி போயிட போகிறாரா அப்படின்னு பயங்கரமாக பிடிச்சி சத்தம் போட்டிருக்காப்புல. முதல்ல உங்கள் மைண்ட் செட் எல்லாம் மாற்றுங்க. முதல்ல வந்து ஒருத்தன் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாவே அவனை வந்து தீவிரவாதி மாதிரி அவன் பின்னாடியே போகணும், அவனை கண்காணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கு பாருங்க, அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க சீனியர் லாயரு அவங்கள்ட்டெல்லாம் பேசி தான் இப்போ காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் எப்படியாவது நைட்டே போகிறது மாதிரி ஏதாவது ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த லாயர்கள்ட்டையே கேட்டிருக்காங்க இந்த 2 ஆஃபீஸரும். அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லைங்க இப்போ இந்த அன்டைம் ஆயிடுச்சு, இந்த டைம்ல எல்லாம் வந்து நீங்கள் வந்து போக முடியாது, நீங்கள் அப்படியே நீங்கள் விமானத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு போனாலும் காலையில் தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஆனால் தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர் இஸ் தேர். நீ தமிழ்நாட்டிலிருந்து வந்து டெல்லியில் ஒருத்தனை கைது செஞ்சு நீ அப்படியெல்லாம் கூட்டி போயிட முடியாது அப்படிங்கிற விஷயத்த இரவே அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் வாரண்ட் இல்லாமல் வந்து கூட்டிகிட்டு போகிறதே வந்து தவறு. அதை தாண்டி இங்கே அதை சட்டத்தை மீறி நீங்கள் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா நீங்கள் கிரைம் ஆவீங்க, பார்த்துக்குங்க. ஏன்னா இதில் நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம், எங்கள் கஸ்டடியிலேருந்து நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க, நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொல்லி அவங்க அப்போவே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ்காரங்களை. இப்போ இந்த சூழ்நிலையில்
இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கிறோம்? சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரி, ஏடிஜிபி ஒரு அதிகாரியின் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவரை குற்றவாளியா சொல்றதுக்கு, அவருடைய அயோக்கியத்தனத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு அவதூறை முன் வச்சிடறார். காவல்துறையில் பணிபுரிகிற பெண்கள் மீது ஒரு அவதூறை முன் வச்சிடறார். அதை நம்ம ஏற்கலை. அது பெரும் குற்றம். அதை மன்னிக்க முடியாது. அதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இப்ப சட்டப்படி அது மீது நடவடிக்கை எடுத்து அவர் செய்த அந்த அவதூறுக்கு நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுத்தாலும் அது நமக்கு சிக்கல் இல்லை, அது பிரச்சனை கிடையாது. ஆனா சவுக்கு சங்கரை கைது பண்ணிட்டு போய் நீதிமன்ற காவலில் இருக்கிற போதே அவர் கையை உடைச்சு தனி மனிதனை சிறைக்குள் வைத்து துன்புறுத்தி அவனை கொடுமைப்படுத்துறதுக்கு பாருங்க, இது ஜனநாயக விரோதம். இது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு தாங்க யாரா இருந்தாலும் செயல்படணும். அவன் எவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரி, எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஒருத்தன் நடக்கணும், அவன் எவனா இருந்தாலும். அப்படின்னா நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒருத்தனை நீதிமன்றத்தினுடைய அந்த அந்த சட்ட திட்டங்களுக்கு எதிர்த்து மீறி சிறைச்சாலைக்குள்ள வச்சு அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவனா இருந்தாலும் அவன் தண்டிக்கப்படணும். புரியுதுண்ணா உங்களுக்கு? ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு நீதிமன்றம்? நீதிமன்றம் அவருடைய வழக்கறிஞர் இது மாதிரி என்னுடைய கிளைண்ட உள்ள வச்சு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். அவரை உடனடியா அவரை மருத்துவ பரிசோதனை செய்து அவரை அடித்தது உண்மை, அவர் உட்காயங்கள் பட்டிருக்காரு, கையில பிராக்சர் ஆயிருக்கு, அவருக்கு மருத்துவ உதவி வேணும்னு அவருடைய வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மீது நீதி அரசர் விசாரணை மேற்கொள்றார். நீதிபதி 2 பேரு ஒரு மருத்துவ குழு ஒன்று அனுப்பி போய் விசாரிக்கிறாங்க. அந்த மருத்துவ குழு சொல்லுது, ஆமா உண்மைதான், சவுக்கு சங்கர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறாரு, அவர் கையில பிராக்சர் ஆயிருக்கு, அவருக்கு உடனடியா மருத்துவ உதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்துக்கு அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அவரை அடித்தது உண்மைதான், அவர் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பது உண்மைதான், ஆனால் யாரு தாக்கியாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நீதி அரசர் என்ன செய்யறாரு, உடனே இவருக்கு மருத்துவ உதவி கொடுக்கணும், கோவை அரசு மருத்துவமனையில் அவரை அனுமதித்து அவருக்கு உடனடியா மருத்துவ உதவி கொடுக்கணும்னு உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் அந்த நீதி அரசர் என்ன செய்யலைன்னா, சட்டத்தின் பிடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை, நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை சிறைச்சாலைக்குள் வைத்து தாக்கியது யார், அந்த விசாரணை மேற்கொள்ளணும்னு ஏன் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கல? அது செய்யணுமா இல்லையா? நீதிமன்ற காவல், ஒரு நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒருத்தரை சிறைச்சாலைக்குள்ள வச்சு அடிச்சிருக்கிறாங்க, தாக்கியிருக்காங்கன்னு சொல்லி அவரை போய் சோதனை செய்த பார்வையிட்டவர்கள் அறிக்கை கொடுக்கிற போது அந்த நீதிபதி நீதிமன்றத்துக்கு எதிராக அங்க ஒரு குற்றம் நடந்திருக்குங்கிறத ஏன் உணரல? சிறைத்துறை நாங்க ஒண்ணும் பண்ணலன்றாங்க. அது எப்படி சிறைத்துறை ஐஜி எப்படி அறிக்கை கொடுத்தாரு? அப்ப ஐஜி வேலை செய்யலையா? ஐஜி அந்த சிறைச்சாலையில் வேலை செய்யறாரா இல்ல சாப்பிட்டுட்டு தூங்குறாரா? அப்ப இந்த மருத்துவர் குழு வந்துச்சு, நீதிமன்ற குழு வந்துச்சு, அவங்க சோதனை செஞ்சுட்டு சொன்னது பொய்யா, ஐஜி சொல்றது பொய்யா? விசாரிக்கணுமா இல்லையா? உள்ள கைதிகளே அடிச்சுக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல. இல்லை, நான் என்ன கேட்கிறேன், நீங்க அதுக்கான விடையை சொல்லுங்கிறேன். ஒரு நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருத்தனை முறையா பாதுகாத்து நீதிமன்றத்தில் கொண்டு நீதிமன்ற காவலுக்கு கொண்டுகிட்டு போன போது அவன் கையெழுத்து போடுறான், நீதிபதிக்கு முன்னாடி கையெழுத்து போடுறான். விசாரணை செஞ்சு அறிக்கை தாக்கல் செய்யறதுக்கு அவங்க கையெழுத்து கேட்கும் போது அவனால கையெழுத்து போட முடியல, கை வீங்கி போச்சு, கையை இதுல இருந்து இப்படி இறக்க முடியல. அப்ப என்ன செய்யறாங்க, இடது கையால தம்பு வச்சு இடது கை கட்டை விரலை வச்சு உருட்டி அவன்கிட்ட வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப கையெழுத்து நீதிபதிக்கு முன்னால் கையெழுத்து போட்டவன் இப்ப கையெழுத்து போட முடியலையே ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த சிறைத்துறை ஐஜி பதில் சொல்லணுமா இல்லையா? சிறைத்துறையில பொறுப்பாளராக இருக்கிற அத்தனை அதிகாரிகளும் கைது செய்யணுமா இல்லையா? அப்ப இவர்கள் சட்டத்துக்கு கட்டுப்படாம செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அத்தனை பேரையும் டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லையா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? நீதிமன்ற காவல்ல இருக்கிற ஒரு சாதாரண இந்திய குடிமகனை அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவன் தேச துரோகியா இருந்தாலும் சரி, நீதிமன்ற காவல்ல இருக்கும்போது அவனை அடிக்கலாமா?
இந்த கேள்வியே அந்த நீதிபதி ஏன் எழுப்பல? அப்ப நீதி செத்து போச்சா இந்த நாட்டில்? அப்ப சட்டத்தின் ஆட்சி நடக்கலையா இங்க? சொல்லுங்க பாப்பா. கொடுங்கோன்மை நடக்குதா இங்க? பாசிச ஆட்சி நடக்குதா? திமுக ஆட்சி என்பது பாசிச ஆட்சியா? நான் கேட்கிறேன். அப்போ ஒருத்தன் தவறு செஞ்சிட்டாங்க, அதுக்கு அவனை கைது செய்றீங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது இந்த அவதூறு பேச்சுக்கா அல்லது கஞ்சா வழக்கலையா? அவதூறு பேச்சுக்கு நீங்க கைது செய்யல, அவர் தூக்கி உள்ள வச்சீங்க. கஞ்சா எங்க இருந்து வந்துச்சு? அவரை பிடிக்கும் போது பார்த்தோன்றாங்க. பிடிக்கும் போது இத்தனை ஆண்டு காலமா இல்லாத கஞ்சா, இத்தனை வருஷமா கஞ்சா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தார் அவரு. அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு வெல் நோன் பர்சன், ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கக்கூடிய ஒருத்தன் கஞ்சா பிசினஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா அதை நீங்க கவனிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீ காவல்துறை அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு யாராவது ஒரு அதிகாரி பதில் சொல்ல முடியுமா? ரோசப்படாதீங்க. கேள்வி ஊடகங்கள்ல நாங்க கேட்கிறோன்னு கோவப்படாதீங்க. நாங்க வந்து ஒரு இந்திய பிரஜையா நான் வந்து கேட்கிறேன். ஏயா இவ்வளவு ஊடக வெளிச்சம் இருக்கிற ஒருத்தன் 2 கிலோ கஞ்சா வச்சிருந்தாருன்னா வண்டிக்குள்ள கஞ்சா வச்சிருக்கான்னு நீங்க சொல்றீங்க. அவன் சொல்றான் ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டு என்ன சொல்றான்? நான் எந்த நிமிடமும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்ற ஒருத்தன் கார்ல கஞ்சா வச்சுட்டு அலைவானா? ஆபீஸ்ல கொண்டு போய் கஞ்சா வச்சிருப்பானா? வீட்டுல கஞ்சா வச்சிருப்பானா? அம்மாவோட வாழ்ற ஒருத்தன் வீட்டுல கஞ்சா வச்சிருப்பானா? இது வந்து பச்சை பொய்ன்னு மக்களுக்கு தெரியுது இல்ல? அவமானமா இல்ல? அவமானம் இல்லையா உங்களுக்கு? நான் கேட்கிறேன். சவுக்கு சங்கரை கோர்ட்டுக்கு கொண்டு வர்றாங்க. அங்கே ஒரு 50 பொம்பளைங்க நின்று ஊன்னு கத்துறாங்க, விளக்கமரெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமா முழக்கமிடுறாங்க. இந்த பாலிமர் டிவிக்காரங்க கேட்குறாங்க, ஏங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யாருக்கு எதிராக நீங்க முழக்கமிடுறீங்கன்னு கேட்டா சவுக்கு சங்கர் பேர் தெரியல அவங்களுக்கு. என்ன செஞ்சாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க. அப்புறம் ஏங்க கையில எல்லாம் விளக்கமாறு வச்சிருக்கீங்கன்னா ஒரு அம்மா சொல்லுது, கூட்டுறதுக்கு வச்சிருக்கோம்னு சொல்லு அப்படிங்குது. அப்ப இது வந்து திமுகவுக்கு இது அவமானமா இல்லையா? தயவு செய்து நான் சொல்றேன், திமுக கட்சியினர் கருப்பு சிவப்பு கரை வெட்டி கட்டியிருக்கிறவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், இது உங்க கட்சிக்கு அவமானமா இல்லையா? எவ்வளவு பெரிய பாரம்பரிய மிக்க கட்சி, நீங்க எவ்வளவு 60 ஆண்டு கால பாரம்பரிய மிக்க ஒரு அரசியல் கட்சிக்கு இது கேவலம் இல்லையா? ஒரு தனிநபருக்கு பயந்து அந்த தனிநபருக்கு எதிராக உங்க இது என்ன வழக்கு, அவர் சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத அறிஞ்சு தெரிஞ்ச உங்க கட்சியில பெண்களே யாருமே இல்லையா? ஏயா காசு கொடுத்தா வயசான பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு வந்து போராட விடுறீங்க? அதுவும் என்ன காலகட்டம் இது? தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கு. தேர்தல் விதிகள் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கிற போது மதுரை கோர்ட்டுக்கு 100 பெண்கள் வந்து விளக்கமாறும் செருப்பு வர்றதை காவல்துறை எப்படி அனுமதிக்குதுன்னு நான் கேட்கிறேன். அவ்வளவு பெரிய கூட்டத்தை எப்படி அனுமதிக்கிறீங்க? போராடக்கூடாதுங்கிறீங்க, தேர்தல் நடத்தை விதி இருக்குங்கிறீங்க, கூட்டமா நின்று பேசக்கூடாதுங்கிறீங்க, தேர்தல் நடத்தை விதி அமல்ல இருக்குங்கிறீங்க. நாங்க வந்து மனு தாக்கல் செய்ய போனதுக்கு 250 மேல வழக்கு போடுறீங்க. ஆனா 100 பேருக்கு மேல வந்து ஹைகோர்ட்டுக்கு போராடுறதுக்கு அனுமதிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க கிட்டத்தட்ட இந்த ஊடக புரட்சி ஏற்படுறதுக்கு முன்னாடி செஞ்சிருந்தீங்கன்னா கரெக்ட். இப்ப வந்து ஊடக புரட்சி ஏற்பட்டு எல்லாமே வெட்ட வெளியில கிடக்கு. உங்களுக்கு திமுக காரர்களுக்கு அது புரியலையா? எல்லாம் வயசான கோஷ்டிங்கிறதுனால இந்த டிஜிட்டல் புரட்சி உங்களுக்கு விளங்கலையோ, புரியலையோ? நான் கேட்கிறேன். அப்ப பொய் சொல்றீங்க, ஏமாத்துறீங்க, பொய்யா வழக்கு போடுறீங்க. இந்த ஆளுங்கட்சி இருக்குல்ல, ஆளுங்கட்சிக்கு யாரையாவது பழி வாங்கணும்னா ஒரு பேர் ஆயுதம் கையில் இருக்கு, அது கஞ்சா. ஜெயலலிதாவும் அதை தான் பண்ணாங்க, திமுகவும் அதை தான் பண்ணிச்சு, இப்ப திமுக அதை தான் பண்ணுது. 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்த போது ஆடுன ஆட்டம் இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா, மக்கள் பொறுக்க முடியாம ஏறி அடிச்சு அதிமுக கொண்டு வந்து 10 வருஷம் திமுகவுக்கு தண்ணி காட்டினாங்க. புத்தி வந்துச்சா திமுகவுக்குன்னா? இல்ல. எதிர்கட்சியா கூட வர முடியாத அளவுக்கு மக்கள் அவமானப்படுத்தினாங்க. அது உதயநிதி ஸ்டாலின் அதை உணரல. ஐயா மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மறந்துட்டாரு. புரியுதா நான் சொல்றது? அதனாலதான் ஊடகத்து மேல கை வைக்கிறாங்க. ஊடகம் அப்படிங்கிறது நீங்க தவறு செய்கிற போது அதை எடுத்து சொல்லும்.
அப்படி எடுத்து சொல்லுகிற போது இப்ப சவுக்கு சங்கர் வந்து பேசினது மாதிரி அவதூற ஏதாவது பேசிட்டாங்கன்னா சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. அந்த 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 அவதூறுக்கு தண்டனை, தூக்கு தண்டனையா இருந்தாலும் அதை கொடுங்க, மக்கள் ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த கஞ்சா வச்சு வழக்கு எடுக்கிறது, வீட்டில் போய் கஞ்சா வச்சிருந்தான்னு சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய பாணி. ஜெயலலிதா அவர்கள் வந்து நக்கீரன் கோபாலை ஒட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நக்கீரனுடைய துணை ஆசிரியர் காமராஜ் மேல என்ன செஞ்சாங்க? கஞ்சா வழக்கு போட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? அந்த மாதிரி தான் ஒருத்தன் பேட்டி எடுத்தான் அப்படிங்கிறதுக்காக ஃபெலிக்ஸ் பேட்டி எடுத்தாங்கிற குற்றம் தவிர ஒரு குற்றமும் செய்யல. அவர் ஒருத்தர் தான் பேட்டி எடுத்தாரா? யாரையோ பேட்டி எடுக்கிறாருங்க. அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்கங்க. இப்ப என்னையே வந்து தொடர்ச்சியா எத்தனையோ பேட்டிகள் எடுத்திருக்காருங்க. நான் பேசுற எந்த பேச்சுக்கும் நான் தாங்க பொறுப்பு. என்ன பேட்டி எடுக்கிற அருண் எப்படி பொறுப்பு? அப்ப அப்ப ஃபெலிக்ஸ் வந்து சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவர் சவுக்கு சங்கர் பேசிய எல்லாத்துக்கும் சவுக்கு சங்கர் தான் பொறுப்பு. ஃபெலிக்ஸ் எந்த வகையிலையும் பொறுப்பு கிடையாது. ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் எந்த வகையிலையும் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. இது ஏன் திமுகவுக்கு புரியல? திமுக அரசுக்கு ஏன் புரியல? காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏன் புரியல? எடுத்து சொல்லணும்ல காவல்துறை அதிகாரிகள். இப்ப சவுக்கு சங்கருக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. இவர் இப்படி பேசிட்டாரு, அரெஸ்ட் பண்ணுவோம். ஆமா, இப்படி பத்திரிகையாளர்களை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும்னு நினைக்கலையா? அவங்க நினைக்காம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. புரியுதுங்களா? நினைக்காம இருக்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறேன். கொடுங்கோன்மையா இருக்கு. இந்த அரசு நம்ம என்ன வேணா நம்ம செய்யலாம் அப்படின்னு இந்த அரசு நினைக்குது. சவுக்கு சங்கர் இதுக்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? இதுக்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அச்சம். தோத்து போவாங்கிற அச்சம் வந்துருச்சுங்க திமுகவுக்கு. மக்கள்கிட்ட நீங்க வந்து மீடியாவையும் அந்த பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் கையில போட்டு வச்சுக்கிட்டு முக்காவாசி ஊடகங்களை விலைக்கு வாங்கிக்கிட்டு பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுக்குறீங்க. புல் பக்கம் 3 ஆண்டு கால ஆட்சி, இந்த மக்களின் வாக்கே எங்களுக்கு சாட்சி அப்படின்னு எதையோ சொல்றீங்க. நாங்க சொல்றோம் 3 ஆண்டு கால ஆட்சி, வேங்கை வயல் மலம் கலந்த குடிநீரே சாட்சி அப்படிங்கிறோம் நாங்க. புரியுதா? இவ்வளவு வேகமா தமிழ்நாடு காவல்துறை வேங்கை வயல்ல 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மலத்தை கலந்துட்டாங்க. ஊர்ல இருக்கிற குடி மொத்தம் 40 குடியோ 50 குடியோ, அதுல ஒருத்தன் கல்பற்று யாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு வேகம் காட்டலையே. டெல்லி வரைக்கும் போயிருக்கீங்களே, ஜெரால்ட கைது செய்யறதுக்கு டெல்லி வரைக்கும் போன தமிழ்நாடு காவல்துறை வேங்கை வயல்ல எவன் மலத்தை கலந்தான்னு இன்னைக்கு வரைக்கும் உங்களால கண்டுபிடிக்க முடியலையே. உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன குற்றம் செஞ்சுட்டான்னு தேடி ஓடுனீங்க. பிரஸ் கவுன்சில்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறான்னு தெரிஞ்சு போச்சுங்க. புரியுதுங்களா? இவர் யார்கிட்டயே போன்ல பேசியிருப்பாரு, நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், அதை ஒட்டு கேட்டிருப்பாங்க. பிரஸ் கவுன்சில்ல இவனை கம்ப்ளைண்ட் பண்ண விடக்கூடாதுன்னு இவங்க நோக்கம். அதுக்கு தான் இங்க இருந்து ஓடி இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால ஜெரால்டு அவர்களை அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்ச ஜேர்னலிஸ்ட் கூட கிடையாது. அவர் கிட்டத்தட்ட 26 வருஷமா இருக்கிறாரு. நான் பல சேனல்களை வேலை பார்த்திருக்காரு, சன் டிவி வேலை பார்த்திருக்காரு. அவர் பேட்டி எடுக்காத ஆட்களே கிடையாது. கலைஞர் முத கொண்டு எல்லா டைம் பேட்டி எடுத்திருக்காரு. அவர் ஏன் ஓடி ஒளியணும்? அதுதான் நான் சொல்றேன், அவர் ஓடி ஒளியலைங்க. அவர் சம்மன் கொடுத்து பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் லான்ச் பண்ண போறாரு. அது வந்து இந்திய அளவில் மீடியாவில் பெருசா வந்துடும். மாநில அரசுக்கு ஒரு நெருக்கடியை அது உருவாக்கும். அதை விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்பவும் நம்ம சொல்றோம். அது இன்னமும் அதை உருவாக்கத்தான் போகுது. நீங்க இந்திய அளவில் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நேர்காணல் செய்தார் அப்படிங்கறத தவிர ஃபெலிக்ஸ் என்ன தப்பு செஞ்சாரு? அவருடைய கருத்தா ஏதாவது அவதூறு கருத்தை அவர் பதிவு செய்திருக்காரா? புரியுதா உங்களுக்கு? அப்ப எந்த வகையில், அப்ப எந்த ஊடகமும் நேர்காணல் செய்யக்கூடாதா? நெறியாள்கை செய்யக்கூடாதா? அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் நீங்க தண்டிப்பீங்களா? அரசு எல்லாமே சரியா செய்தா? சொல்லுங்க பாப்பா. அரசு எல்லாமே சரியா செய்தா? இந்த வள்ளலார் பெருவெளியை நீங்க போய் ஆக்கிரமிக்கிறீங்க. அதற்கு எதிராக அரசியல் கட்சிகள் போராடுது, அதற்கு எதிராக தமிழ் தேசிய இயக்கங்கள் போராடுது, அதற்கு எதிராக ஊடகங்கள்ல உட்கார்ந்து தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் பேசுறாங்க. அப்ப இது வந்து திமுக அரசுக்கு எதிராக பேசுறதா கருதி அவர்கள் எல்லாரையும் நீங்க கைது செஞ்சு சிறையில தூக்கி போடுவீங்களா? இது என்ன பாசிச ஆட்சியா? நீங்க சொன்னீங்க பாசிச பாரதிய ஜனதா கட்சின்னு.
பாரதிய ஜனதா கட்சியோடு உறவா இருந்ததுல அந்த புத்தி உங்களுக்கு வந்து ஒட்டிக்கிச்சா? நான் கேட்கிறேன், அந்த புத்தி ஒட்டிக்கிச்சா? சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு முன் வைக்கிறார். ரெண்டு இருக்கணும் அதுல. ஒன்னு, சவுக்கு சங்கர் அபாண்டமா சொல்லணும், அல்லது அதுல உண்மையை பேஸ் பண்ணி அவர் கூட குறைச்சு சொல்லணும். இது ரெண்டு தானே. அப்ப அது உண்மையா இருந்துச்சுன்னா அந்த குற்றச்சாட்டுகளை சரி செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணுமா இல்லையா? அது அபாண்டமா இருந்ததுன்னா அவர் மேல வழக்கு போடணுமா இல்லையா? இல்ல அப்படி போற வரவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா எல்லாத்தையும் விசாரிக்க முடியுமா? இல்லைங்கய்யா, அப்படி நீங்க போற வரவர்கள் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா நீங்க விசாரிக்க தேவையில்லை. சவுக்கு சங்கர் போற வர்ற ஆளு கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவனத்துக்குரிய ஒரு ஊடகவியலாளரா அவர் இருக்கார். அவர் பேசினா ஒரு மணி நேரத்தில் ஒரு 1,00,000 பேர் பார்த்துடுறாங்க. அது வந்து ஒரு தகுதியான்னு கேட்குறேன். இல்ல, ஆமா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் நம்ம விசாரிக்கணும். இல்லைங்க, ஒருத்தன் ஒரு பொது வெளியில ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் கேட்கிறேன், தமிழக முதலமைச்சரினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பிரிங் மினரல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை நடத்துறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மார்க் கடைகளில் பார்ல எல்லாம் அந்த மினரல் வாட்டர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டத்தை, ஒரு ஆர்டரை போட்டு நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு துறை நிறுவனங்கள்லையும் குடிநீர் நீ பயன்படுத்துற அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பிரிங் மினரல்ஸ் தான் நீ பயன்படுத்தணும்னு அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் சொல்றார். இது வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. இதுல தவறு இருந்துச்சுன்னா அவர் மேல நடவடிக்கை எடுங்க. போய் பார்த்தா டாஸ்மார்க் கடையில் ஸ்பிரிங் தானங்க இருக்கு. சரி, அதை விடுங்க. பரந்தூர் விமான நிலையத்தை நீங்க வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்துறீங்க, விவசாய நிலங்களை. மக்கள் தொடர்ச்சியா போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் பல அரசியல் கட்சிகள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து களத்தில் போய் நிற்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் களத்தில் போய் நின்று அரசை கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதே போல சவுக்கு சங்கரும் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போறாரு. அந்த மக்களோட மக்களா நின்று அரசுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சு பேசுறாரு. மக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை முன் வச்சு அவர் வந்து பேசுறாரு. இது அந்த இடத்துல திமுக அரசின் மீது அவர் குற்றச்சாட்டுகளை முன் வைக்கிறாரு. இது அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தப்பா இருந்ததுன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகள் தவறா இருந்ததுன்னா அவர்கள் மேல நீங்க நடவடிக்கை எடுங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? டாஸ்மார்க் நிறுவனம் கொடுக்கிற அந்த சாராயத்தில் சயனைடு கலந்துருக்கு, அதனாலதான் நிறைய பேர் வந்து இறந்திருக்காங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் சவுக்கு சங்கர் வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு பொய்யா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு போதை கடத்தல் மன்னன் தமிழ்நாடு முதலமைச்சரினுடைய குடும்பத்தோடு மிக நெருங்கிய உறவோடு இருக்காரு. அந்த போதை பொருட்களை விற்று சம்பாதித்த கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினரா அங்கத்தினரா இருக்கிற மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மதிப்புக்குரிய கீர்த்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கு மூலமா வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாரு. அவர் தான் அந்த செலவுகள் எல்லாம் அவர் செஞ்சாருங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்றைக்கு காவல்துறை தலைவராக இருக்கிற டிஜிபி அவர்கள் ஜாஃபர் சாதிக்கினுடைய செலவுல குடும்பத்தோட இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாரு. அதற்கு கைமாறா டிஜிபி ஜாஃபர் சாதிக்க கூட்டிட்டு போய் முதலமைச்சரை அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. பொய்யா இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானுங்க. டிஜிபி தான் கொண்டு போய் அறிமுகப்படுத்தியிருக்காரு. டிஜிபி வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஜாஃபர் சாதிக்கு இது திமுக அரசு ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த நார்த் மெட்ராஸ்ல போதைப் பொருள் கடத்தல்ல கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலம் உள்ள இருக்காரு. உள்ள இருந்து வெளியில வந்தவன் அவன் அப்படிங்கிறது உளவுத்துறை முதலமைச்சருக்கு சொன்னிச்சா சொல்லலையா? ஸ்டாலின் அவர்களுடைய மருமகளுக்கு இது தெரியுமா தெரியாதா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே, அம்மா அவன் போதைப் பொருள் கடத்தின வழக்கில் உள்ள போயிருக்கான், அவன் கொடுக்குற பணத்தெல்லாம் வாங்கி நீ படம் எடுக்க கூடாது, நாளைக்கு அரசுக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. எதுக்கு ராத்திரியா ஜாஃபர் சாதிக்கு இருக்கிற அவரும் இவரும் இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் நைட்டோட நைட்டா வந்து ட்விட்டர்ல எல்லாத்தையுமே எக்ஸ் தளத்துல அழிச்சிங்களே? ஏன் அழிச்சிங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை? சவுக்கு சங்கர் தான் பொய் சொல்றாரு. அப்ப சவுக்கு சங்கர் அரசை விமர்சிக்கிறார் என்பதில் ஒரு உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கலாம். அப்ப உண்மை அப்படிங்கிற பட்சத்தில்
உங்களை நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாம அவனை ஒடுக்கணும், அவனை இல்லாம பண்ணிடணும், அவன் நிறுவனத்தை மூடிடணும், அவன் நிறுவனத்தில் வேலை செய்யறவங்க மேல எல்லாம் புட்டப் கேஸ் போட்டு, நம்ம லியோ மேல வந்து ஒரு கேஸ், லியோ ஒரு பொண்ணை லவ் பண்ணானா, லியோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரேக்கிங். போலீஸ் அந்த பொண்ணை போய் தொடர்பு கொண்டு, லியோங்கிறவன் வந்து விடக்கூடாதுங்க, அவனை பழி வாங்கணுங்க, நீங்க வாங்க போலீஸ் உங்க பக்கம் நிற்கும், நீங்க அவன் மேல ஒரு வழக்க போடுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணி அடிச்சு தூக்கி உள்ள வைப்பன்னு சொல்லி அந்த பொண்ணை ஒரு வழக்கு கொடுக்க வச்சிருக்காங்க, மிரட்டி. இதுதான் போலீஸுக்கு வேலையா? தமிழ்நாடு போலீஸுக்கு இது வேலையா? தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவோ இருக்கு, அதை விட்டுவிட்டு இது வேலையா நான் கேட்கிறேன். இது போல கார்த்திக்னு ஒரு பையன், அவன் 4ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரியில் படிக்கிற பையன், அவன் மேல ஒரு வழக்கு. அப்ப சவுக்கு நிறுவனத்தை இழுத்து மூடணும். அதுக்கு என்ன செய்யறாங்க? இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் கெடு வாய்ப்பா சவுக்கு ரெட்ஃபிக்ஸ்ல வந்து ஒரு அவதூறா ஒரு பேச்சை பேசிவிட்டாப்ல. இல்லைன்னா இவங்க முன்கூட்டியே திட்டம் போட்டு வச்சிருந்தது கஞ்சா வழக்குல இவரை உள்ளதுக்கி வச்சிடணும், உள்ளதுக்கி வச்சு கஞ்சா வழக்குல உள்ளதுக்கி வச்சாச்சுன்னா நீண்ட நாள் வழக்கு போவோம், இவரை வந்து பேச விடாம பண்ணிடணும். எப்படி வந்து நடராஜனை வந்து ஒட்டுக்கணுங்கிறதுக்காக அம்மையார் சசிகலா நடராஜன் வந்து செரினான்னு ஒரு பொண்ணு, அவர் கூட இருந்த ஒரு பொண்ணு மேல கஞ்சா வழக்க போட்டு, நடராஜன் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த வழக்கு அந்த பொண்ணு மேல போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு நீண்ட நாள் சிறையில் வச்சு இவரை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? அதனால நம்ம முடிவா நம்ம சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஃபெலிக்ஸ் அவர்களை கைது செய்திருப்பது ஒரு ஜனநாயக விரோத செயல். ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கிற அந்த பத்திரிகையை இவர்கள் வந்து ஊடகத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறது திமுகவினுடைய பெரும் வீழ்ச்சி. இதுல எங்களுக்கு நான் அறிஞ்சு ஃபெலிக்ஸ் அவர்கள் எந்த தவறும் அவர் செய்யல. அவர் வந்து ஊடகத்துக்கு இருக்கக்கூடிய எத்திக்ஸோட செயல்படுற ஒரு ஆளு. புரியுதுங்களா உங்களுக்கு? தொடர்ச்சியா சவுக்கு அவர்களை நேர்காணல் செய்யறாரு, தொடர்ச்சியா வந்து களஞ்சியத்தை வந்து நேர்காணல் செய்யறாரு அப்படிங்கிறதுக்காக நேர்காணல் செய்த ஒரு நெறியாளர் குற்றவாளின்னு சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல. அதை நீதிமன்றமும் அப்படி சொல்லல. இப்ப அந்த நீதி அரசர் வந்து சொல்லிட்டாரு, என்ன சொன்னார்னா, இது வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் கவனிச்சு முறைப்படுத்த வேண்டிய காலம், அதற்கான சூழல் உருவாயிடுச்சு. யூடியூப் சேனல்ல வந்து எப்படி வந்து பங்கேற்பாளர் பேசுற கருத்து பங்கேற்பாளர் சாருமோ, எப்படி அதே மாதிரி அந்த நெறியாள்கை செய்யறவரையும் ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னு அவர் சொல்றார். அது அவருடைய சொந்த கருத்து, அது அவருடைய தீர்ப்பு கிடையாது. அவர் அதை சட்டமாகவும் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? அது அவரோட சொந்த கருத்துங்க. அதான் சொல்றாங்க. இப்ப இந்த ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பாக்குறேன், ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு நார்த் இந்தியாவில், ஆண் மயில் பிரம்மச்சாரியம் கடைபிடிக்குது, ஆண் மயிலினுடைய கண்களில் இருந்து வர்ற கண்ணீரை உறிஞ்சி அப்படிதான் பெண் மயில் வந்து கர்ப்பம் அடையுது அப்படின்னு ஒரு நீதி அரசர் சொல்லியிருக்காரு. இது அறிவியலுக்கு நேர் எதிரானது. இது அவருடைய கருத்து, அது அவரை சட்டமா சொல்லல, ஒரு தீர்ப்பாகவும் அவர் சொல்லல. அவர் தெரிஞ்ச ஒரு கருத்தை ஒரு தீர்ப்பை சொல்லுகிற போது இந்த கருத்தை வந்து முன் வச்சு பேசியிருக்காரு. புரியுதா நான் சொல்றது? அது மாதிரியான ஒரு கருத்தை தான் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் அன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபெலிக்ஸ் உடைய வழக்குல இவங்க முன்ஜாமீன் கேட்ட போது அவர் அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதை எடுத்துக்கிட்டு விசில் அடிச்சு குத்து டான்ஸ் போட்டு சிரிச்சு சரக்கு போட்டு பல பேர் உட்கார்ந்து மீடியாவில் கொண்டாடுறாங்க. அதை பத்தியலா அப்படின்னு, யோ நீ நெறியாளுக்கு தான் செஞ்சிட்டு இருக்கிற. ஆட்சி காட்சி மாறும் போது, ஆட்சியும் காட்சியும் மாறுகிற போது இதே நிலை உங்களுக்கும் வரும். அன்னைக்கு குத்து டான்ஸ் அப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து போடுறது மாதிரி ஒரு நிலைமை உருவாயிரும். அதனால ஊடகம் உங்களுக்கு அந்த நிலைமை இருந்தாலும் அப்பவும் நம்ம பேசணும். அப்ப நம்ம பேசுவோம். தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? அவன் எதிரியாக இருந்தாலும் சரி, அவன் எதிரிகளால் அடித்து வீழ்த்தப்படுகிற போது அப்படியே வச்சு அவனை மிதிக்கிறது இல்லை, அவனை தூக்கி அவனை ஆசுவாசப்படுத்துறது. அந்த அரசு அதிகாரத்தில் எந்த கட்சி இருந்தாலும் சரி, ஒரு அடக்குமுறையை கையாண்டா அதை வந்து நம்ம பேசிதான். ஆமாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சவுக்கு சங்கர் அண்ணன் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் விமர்சித்தது போல வேற யாருமே விமர்சித்ததில்லை. அதே மாதிரி இன்னொரு ஆளு மாரிதாஸ் அவ்வளவு கேவலமா அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து அவர் விமர்சிச்சார். ஆனா அவர்கள் 2 பேர் மேலையும் அரசினுடைய அடக்குமுறை அவர்கள் மீது திணிக்கப்பட்ட போது முதல் ஆதரவு குரல், அரசு செய்வது தவறு, ஊடகவியலாளர்களை ஒடுக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லி ஆதரவு குரல் எழுப்பிய முதல் ஆளு வந்து அண்ணன் செந்தமிழன் சீமான் தான்.
நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன நீ விமர்சிக்கலாம், ஒன்ன நான் விமர்சிக்கலாம், அது வேற விஷயம். அரசு பிழை செய்கிறது, தவறு செய்கிறது, ஊழல் செய்கிறது என்பதை விமர்சிக்கிற அல்லது எடுத்து சொல்லுகிறவன நீ அடக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒடுக்க நினைச்சு சட்டத்தை நீ தப்பா பயன்படுத்தின அப்படின்னா அதை நான் ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு பாத்தீங்களா? அந்த நிலைப்பாடு தான் தமிழ் தேசிய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இருந்து நான் சொல்றேன், ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் கைதால எதிர்கொள்றதுக்கு பாருங்க, இது அயோக்கியத்தனம். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை திமுக அரசு உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஃபெலிக்ஸ் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை உடனடியாக அதெல்லாம் இல்லாம பண்ணி அவரை உடனடியாக விடுவிக்கணும். இது ஒரு மோசமான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும். இது இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் இந்த அரசின் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்து விடுவார்கள். இந்த அரசை கேள்வி கேட்பார்கள். இந்த அரசினுடைய வீழ்ச்சி என்பது தொடங்கிவிட்டது. திமுக அரசு வீழ்ச்சி அடைந்து தூக்கி குப்பை தொட்டியில் வீசப்பட்டுவிடும். இந்த அரசு திரும்ப எழுந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாமையே போயிடும் அப்படிங்கிற ஒரு தொடக்கத்தை இந்த ஊடகவியல் கைது, குறிப்பாக ஃபெலிக்ஸினுடைய கைது இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கு. இது ஏன் இந்த பதட்டம், ஏன் இந்த நடுக்கம்? எதுக்கு எல்லா வேலையும் விட்டு சவுக்கு சங்கரை கைது பண்றது, ஃபெலிக்ஸை கைது பண்றது, இந்த வேலையை ஏன் செய்யறாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் முடிஞ்சது இல்லை தம்பி. முடிஞ்ச உடனே முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, கொடைக்கானல்ல போய் கேட்டிருக்காரு, என்னப்பா எப்படி முடிவெல்லாம் எப்படி நமக்கு சாதகமாக வருமா அப்படின்னு. ஐயா 40ம் நமதே நாடும் நமதேன்னு நீங்கள் சொன்ன முழக்கம் முழுதும் வராதியா, இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னோடனே ஐயா என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நீங்கள் வாக்குறுதிகளை எல்லாம் முறையாக மக்களுக்கு கொடுக்கல. நீங்கள் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு தான் சொன்னீங்க. இப்போ தகுதியுடைய பெண்களுக்கு 1000 ரூபான்னு ஓட்டு கேட்க போன இடத்துல எல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு திமுகவினுடைய முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூட ஓட்டு கேட்க வர விடாம அடிச்சு விரட்டியிருக்காங்க மக்கள். குறிப்பா கனிமொழி அவர்களை வாகனத்தை விட்டு இறங்க விடாம பண்ணியிருக்காங்க. சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியனை கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்க தடுத்து நிறுத்தியிருக்காங்க. திருவண்ணாமலையில இப்ப எம்எல்ஏவா இருக்கிற பிச்சாண்டிய ஒரு தொகுதிக்குள்ள நுழைய விடாம பண்ணியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுசும் பல இடங்கள்ல திமுக கூட்டணியினரை வாக்கு கேட்க வரவிடாமல் தடுத்து நிறுத்தினதுனால பல இடங்கள்ல இப்ப என்னுடைய தொகுதியில எல்லாம் திமுக கூட்டணி ஒரு இடத்துல கூட வாக்கு கேட்கல. இது எப்படி? வாக்கு கேட்க போனா தடுத்து நிறுத்திடுவாங்க, திரும்பி போன்னு சொல்லிடுவாங்க, மக்கள் கேள்வி கேட்பாங்கன்னு வாக்கே கேட்காம இருந்துடுறது. அவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருந்தாங்களா? கடைசி 3 நாள் பணம் கொடுத்துடலான்னு, கடைசி 3 நாள் தீவிரமா களத்துல இறங்கி 500 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க. அதனால இது கொஞ்சம் யோசிக்கணும். ஐயா இது மாதிரி நடந்துரும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு யாரு? முதலமைச்சர் கேட்கிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். காரணம் இது வாக்குறுதிகளை முறையா நிறைவேற்றல, நீங்க போட்ட திட்டங்கள் எதுவும் முறையா சரியா மக்கள்கிட்ட போய் சேரல, எல்லாத்தையும் திமுக காரர்களே சுவாகா பண்ணிக்கிறாங்க, காசு நீங்க மக்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்ற காசு எதுவும் முழுசா மக்களுக்கு போகல அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஊடகம் ஒரு காரணம்ங்கிறாங்க. ஊடகம் என்னையா காரணம்னா, திமுக செய்யற ஊழல், திமுக குடும்பம் செய்கிற அட்டூழியங்கள், இதை எல்லாத்தையும் தொடர்ச்சியா ஊடகத்துல உட்கார்ந்து பேசி மக்கள் மனதுல அதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுல முதன்மை இடத்துல சவுக்கு சங்கர் இருக்காரு. சவுக்கு சங்கர் பேசினா லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துடுறாங்க. ஒரு வாரத்தில் பார்த்தா 1 மில்லியன் 2 மில்லியன் மக்கள்னு பார்க்குறாங்க. அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் பல நேரத்தில் நம்புறாங்க. அதனால ஒரு எதிர்ப்புணர்வு உருவாகி விட்டது மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, படிக்கிறவங்க மத்தியில. படிக்கிறவங்க தான் நமக்கு ஓட்டு போடணும், அவர்கள் மனநிலை மொத்தமா மாத்தி விட்டாங்க. அதனால அதுல கவனம் செலுத்தி ஊடகத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரல அப்படின்னு சொன்னா 2026 ஆட்சியை நாம் இழப்பது உறுதி அப்படின்னு நான் சொல்லலப்பா. உளவுத்துறை முதலமைச்சர்கிட்ட சொன்னதா ஊடகங்கள்ல பல செய்திகளை நம்ம அறிகிறோம். உடனே அவர் முதலமைச்சர் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, உளவுத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியா அதற்கான நடவடிக்கைகள் என்னவோ அந்த நடவடிக்கைகளை எடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில தான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் அவதூறுன்னு அவர் பேசுறதுக்கு முன்னாடியே அவருடைய அலுவலகத்தில் கைது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் சவுக்கு சொன்னாரு, நான் எப்ப வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சவுக்கு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அடுத்தது, ஒரு பெரிய அழுத்தமான ஒரு நிறுவனமா ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் இருக்கு.
நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தில் நெறியாள்கை செய்கிற ஃபெலிக்ஸ் அவர்கள் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நெறியாளரா மக்கள் ஏற்றிருக்காங்க. ஃபெலிக்ஸ் பண்ணாருன்னா சரியா இருக்கும், சரியான விஷயங்கள்ல தான் அவர் வந்து வாதத்துக்கு எடுத்துக்குவாரு அப்படின்னுலாம் வந்து ஒரு நம்பிக்கை ஃபெலிக்ஸ் மேல இருக்கு. அப்ப அடுத்தது சவுக்க எப்படி முடக்கிறோமோ அதே போல ஃபெலிக்ஸினுடைய நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தையும் முடக்கிடணும், ஃபெலிக்ஸுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப கைது செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னும் யார் மேல இன்னும் அடக்குமுறை வரப்போகுதோ தெரியல. ஏன்னா திமுக ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலை கொடுத்து வாங்கிருச்சுங்க. இன்னைக்கு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ஊடகவியலாளன் கைது செய்யப்படுறான்னு கூட யோசிக்காம உட்காந்து கொக்கரிச்சு சிரிச்சு கொண்டாடிட்டு இருக்கவன் இருக்கான்ல, அவன்லாம் காசு வாங்கினவன், திமுக காலை நக்கிட்டு கிடக்கிறவன் அவன்லாம். புரியுதுங்களா? திமுக அடிமை, திமுக கைக்கூலி அவர்கள் எல்லாம். திமுக கிட்ட கையேந்தாம, திமுக கிட்ட வாங்கி திங்காம, திமுக செய்கிற அட்டூழியங்களை, அரசு செய்கிற குற்றங்களை மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பால் மக்களுக்கு எடுத்து சொல்றான் பாத்தீங்களா, அந்த மீடியாவெல்லாம் கிட்டத்தட்ட இன்னும் 2 ஆண்டுல எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து ஒடுக்க முடியுமோ அவ்வளவு நெருக்கடி இவர்கள் கொடுப்பார்கள். இதுதான் அவர்களுடைய வீழ்ச்சிக்கும் காரணமா அமைய போகுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தம்பி. பார்க்கலாம் அரசு என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து திமுக அரசனுடைய வீழ்ச்சிக்கான தொடக்கம் அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் நம்பிக்கை ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி.